எஸ்பேன் 5p மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த சம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா மாரி இருக்குது, அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸில் ஒரு ஃபார்முலா வருங்களங்க. என்ன ஃபார்முலானா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அந்த மெத்தடில் தானே இருக்குது. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, a is equal to 5p, bக்கு பதிலாக என்ன இருக்குது, b is equal to 1. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், a மைனஸ் b whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், 5p, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். பிக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், பிக்கு பதிலாக 1 ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்னது, ஏக்கு பதிலாக 5p, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 2. ஏக்கு என்ன வேல்யூ 5p இன்ட்டு பிக்கு வந்து என்ன வேல்யூ 1, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் பிக்கு வந்து வேல்யூ என்னென்னா 1 ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குங்களா, அதனால் இங்கே ஸ்கொயர் போட்டுப்போம். இப்போ இதை பாருங்கள், 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் என்னது, இது ஹோல்ஸ் எதுக்கு, 5க்கும் ஸ்கொயர் தான், பிக்கும் ஸ்கொயர் தான். 5ஐ வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். 5 ஸ்கொயர்னால் இதுக்கு என்ன அர்த்தம், 5 இன்ட்டு 5, 5 5 என்ன வரும், 25. அடுத்தது பி ஸ்கொயர்னால் என்னன்னா, பி ஸ்கொயரை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். பி இன்ட்டு பி ஸ்கொயர் அதாங்க. அப்போ 5 5 என்ன வரும், 25. பி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 5 10. நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 5 10, 10 1 10. இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, பி ப்ளஸ் 1 1 1. அவ்வளோதாங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் 2n, இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் 2n சேமாக இருக்குது. அப்போ இது எக்ஸ் வேரியபிள் சேமாக இருக்கா, இந்த ஏவும் இந்த பியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுங்களா. அப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ்க்கு நேரம் என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, -1. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ இது ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த ஃபார்முலாலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2n, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். அடுத்தது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, -1 இன்ட்டு எக்ஸில் இங்கே என்ன இருக்குது, 2n, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். பிக்கு என்ன வேல்யூ, பிக்கு வந்து 3 ஈக்குவல் டு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3. எக்ஸோட வேல்யூ என்னது, 2n ப்ளஸ் ஏக்கு பதிலாக என்னது, -1 இன்ட்டு பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3. அவ்வளோதாங்க. நம்ம ஃபார்முலா வச்சு இதில் வந்து சிம்பிளிஃபை, அதாவது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் வேல்யூலாம். இப்போ பாருங்கள், 2n ப்ளஸ் இன்ட்டு -1 இன்ட்டு 2n ப்ளஸ் 3 ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 2 2s 4, n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் இதை பாருங்கள், இதை 3ல் 1 பேஜ்னா என்னது, 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 2n. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ 1 3s 3, 4n ஸ்கொயர் ப்ளஸ் இதை நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2s 4, 4n மைனஸ் 3. அவ்வளோதாங்க இதோட ஆன்சர். 4p ஸ்கொயர் மைனஸ் 25q ஸ்கொயர். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணும் பாருங்கள். 4க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், 2p ஹோல் ஸ்கொயர். இதை 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 2 2s 4, 4 p இன்ட்டு பி ஸ்கொயர். அதே கொஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். மைனஸ் 25ங்கிறது எந்த நம்பர் ஸ்கொயர் நம்பருன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருமா, 5q ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா மாரி இருக்குங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது, ஏக்கு பதிலாக 2p, பிக்கு பதிலாக 5q.
இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 2p, இங்கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 5q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2p ப்ளஸ் பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 5q இன்ட்டு ஏக்கு பதிலாக 2p மைனஸ் பிக்கு பதிலாக 5q. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2வை ஸ்கொயர் பண்ணால் வரும் 2 2s 4 p இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 5 5s 25 q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆன்சர் அப்படி எழுதுங்க 2p ப்ளஸ் 5q இன்ட்டு 2p மைனஸ் 5q. இது செகண்டில் எஸ்பென் 3 ப்ளஸ் m ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா எப்படிங்க a ப்ளஸ் b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலானது a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இதான் இதோட ஃபார்முலா. அப்போ ஏங்கிற பிளேஸ்க்கு நேரம் என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, பிக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம் m, பிக்கு பதிலாக m. இப்போ ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 3 இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் m ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூபா ஏங்கிற பிளேஸ்க்கு நேரம் என்ன இருக்குது 3 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இங்கே 3 இருக்குது 3 ஏக்கு வேல்யூ என்னது 3 இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் இங்கே பிக்கு பதிலாக என்ன வேல்யூ m இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே 3 இருக்குது இங்கே 3 போடுறோம் ஏக்கு பதிலாக 3 அடுத்தது பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது m அங்கே ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக m ஹோல் கியூப். இப்போ இதை பாருங்கள் 3 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும் 3 டைம் 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3s 9 9 3s 27 27 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 3யை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 ஸ்கொயர்னா என்ன வரும் 9 இங்கே என்ன இருக்குது வேரியபிள் m ப்ளஸ் 3 3s 9 இங்கே m இன்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே m க்யூப்னு என்ன வரும் m வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணும் அப்போ இங்கே என்ன வரும் m க்யூப் 27 ப்ளஸ் 3 9s என்ன வரும் 3 9s 27m ப்ளஸ் 9m ஸ்கொயர் ப்ளஸ் m க்யூப். இதை அரேஞ்ச் பண்ணலாமா, பவரில் வந்து அதிகமாக இருந்து கம்மியாகிற அளவுக்கு. இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு m க்யூப் எழுதுகிறோம், அடுத்தது 9m ஸ்கொயர் ப்ளஸ் 27m ப்ளஸ் 27